ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தமிழ் பொண்ணு. சமூக ஊடகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்த எந்த அளவு கெட்டதா போர்ட்ரேட் பண்ண முடியுமோ, அந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. நேத்து நடந்த விஷயம் தான் அது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்துட்டு மதுரையில வந்துட்டு நம்ம அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல வந்துட்டு ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு குடுத்துருக்கிறது இங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? அதுக்கு வந்து பாதுகாப்பு குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பேக்ரோஷ் இருந்த ஒரு அதிகாரி வந்துட்டு, அவர் பேக்ரோஷ்க்கு கண் எடுத்துட்டு பின்னாடி உள்ள ஒரு அதிகாரிட்ட வந்து குடுக்க போறாங்க. ஓகேங்களா? அத வந்து பார்த்தீங்கன்னா, உடனே அந்த டைம்ல வந்து ஒரு தொண்டர் வந்துட்டு நடுவுல வராரு. நம்ம அண்ணனுக்கு வந்து ஷால்வ அந்த மனைக்கு இது பண்றதுக்காக உள்ள வராரு. ஸோ அந்த டைம்ல அந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொண்டர் மேலேயே கண் வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா தளபதி? அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து சமூக ஊடகத்துல வந்துட்டு பரிமாறிக் கொண்டிருந்தாங்க. அது உண்மை தன்மை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரி வந்துட்டு பேக்ல இருந்த கண்ண எடுத்துட்டு பின்னாடி உள்ள அதிகாரிட்ட வந்துட்டு ஒப்படைக்க போனாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த தொண்டர் வந்துட்டு உள்ள வந்துட்டாங்க. இதுதான் அங்க நடந்தது. ஓகேங்களா? உடனே இந்த சமூக ஊடகத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொண்டர் மேல வந்துட்டு இவங்க துப்பாக்கிய வச்சதாகவும், உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதாகவும், தளபதி அவர்கள் வந்து நெருங்கக்கூடாதுன்னு சொன்னதாகவும் சில விஷயங்கள் வந்து பரப்பினாங்க. ஸோ இந்த மானைக்கு பண்ணாம, மக்களுக்கு தேவையான நல்ல செய்திகள பரப்புனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயமாவும் இருக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே சமூக ஊடகத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா, லியோனி அவர்கள் அவர பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச நான் இங்க விரும்பல. ஸோ ஒரு பதிவு வந்துட்டு நான் இங்க வைக்கணுங்கிறது, இந்த டைம்ல வைக்கணுங்கிறத என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிறேன். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு மேடையில வந்துட்டு தன்னை மறந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அத நான் உங்களுக்கு விஷுவலாவும் நானு வந்து இது பண்றேன். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர வந்துட்டு, அவர் எப்படி இந்த மாணிக்கு அவர் வந்து பேசலாம். அதே சமூக ஊடகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வைஷ்ணவின்னு சொல்ற ஒரு சகோதரி வந்துட்டு தனக்கு அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ நம்மள வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நானும் அதே தமிழக வெற்றி கழகத்தில தான் நானும் இருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2016லேருந்து என்னோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கான அங்கீகாரத்த என்னோட தலைமையிலேருந்து எனக்கு வந்து குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. என்னோட அண்ணன் தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் உழைச்சதுக்கு எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ குடுக்கணுமோ, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு எனக்கான அங்கீகாரத்த இங்க குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே என்னோட ஒரு தலைவன நான் நேசிச்சிருந்தேன் அப்டின்னா, இந்த மாணிக்கு ஒரு பதிவ வந்து நான் வந்து விட்டுருக்க மாட்டேன். எனக்கு பதவி குடுக்குறாங்களோ இல்லையோ, தலைமைக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வேலைய வந்துட்டு செஞ்சுட்டே போயிருக்கணும். எனக்கு தேவை அண்ணன வந்துட்டு முதலமைச்சரா ஆக்கணும். அவ்வளோதான். ஸோ அதுக்கான என்னோட எஃபெக்ட் என்னமோ அத தான் போடுவேனே தவிர, எனக்கு வந்துட்டு இங்க அங்கீகாரம் குடுக்கல. ஸோ என்ன இங்க வந்துட்டு உள்ள விடல அப்படிங்கிற பேச்சுக்கு வந்துட்டு இங்க இடமே இருக்காது. உண்மையா அவர நேசிச்சா. ஓகேங்களா?